வெல்கம் டு ஆர்ஜி ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம சேனலில் நான் ரீசெண்டாக ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ண கோல்டு ஜுவல்லரி அப்புறம் சில்வர் திங்ஸ் ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கோல்டுன்றது 1 கிராம் வாங்குறதே இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. ஆனாலும் அதுக்குன்னு இருக்கிற மவுசு குறைஞ்ச பாடில்லை. நான் என்னோட 20 வயசுலேருந்தே ஒர்க் பண்ண ஆரம்பித்த டைம்லேருந்தே பண்ண உருப்படியான ஒரே விஷயம் என்னென்னா கோல்டு வாங்க சீட்டு போடுறது தான். என்கிட்ட இருக்கிற 90% ஜுவல்ஸ் எல்லாமே சீட்டு போட்டு வாங்கினது தான். நான் போட்டிருந்த சீட்டு ரீசெண்டாக முடிஞ்சிடுச்சு. அதுக்கு நான் ஒரு கம்மல் வாங்கணும் அப்படின்னு தான் ஏற்கனவே யோசிச்சுருந்தேன். ஸோ ஜிமிக்கியாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற நகைச்சீட்டுக்கு என்ன வாங்கலான்னு பார்த்துட்ருந்தேன். அப்புறம் பையனுக்கு கொலுசு, பொண்ணுக்கு சில்வர் ஸ்டட்டு, சில்வர் பவுலு ஸ்பூன் பையனுக்கு இதெல்லாம் வாங்கினேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கினது தான். என்னோட இந்த ஜிமிக்கி வாங்கி 10 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இது அரும்பு மாடல் ஜிமிக்கி. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், லுக் வைஸும் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா கம்பி அடிக்கடி தேஞ்சு இந்த ரைட் சைடில் இருக்கிற ஜிமிக்கி மட்டும் அடிக்கடி விட்டுட்டே இருந்தது. அது சரி பண்ணாலும் திரும்ப அருந்து வந்துட்டே தான் இருந்தது. சரி, தங்க வைக்கிற விலைக்கு எதையாவது மிஸ் பண்ணிட்டோன்னா கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு இந்த ஜிமிக்கியை கொடுத்துட்டு வேறு ஜிமிக்கி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடைக்கு போயிருந்தேன். நகைச்சீட்டு போட்டிருந்தேன். ஸோ மிச்ச அமௌண்ட்டுக்கு இந்த ஜிமிக்கியும் கொடுத்துட்டு தான் நான் க்ளோஸ் பண்ணி புது ஜிமிக்கி கொஞ்சம் பெருசாக வாங்கினேன். ஃபுல்லாகவே கேஷ் கொடுத்து வாங்குகிற அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை. இந்த ஜிமிக்கியை கொடுக்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நான் இது ஒர்க் பண்ணுற டைமில் நான் கடைசியாக வாங்கின கோல்டு இது தான். புதுசாக சூஸ் பண்ண ஜிமிக்கியோட கம்மல் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்தது. அது 2 கிராமாக தான் இருந்தது. ஸோ அதனால் 7.5 கிராம் இருக்கிற ஜிமிக்கிக்கு 2 கிராம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு என் பழைய ஜிமிக்கியை மட்டும் கொடுத்துட்டு கம்மல் நல்லா தானே இருக்குது, ஸோ அதையே இந்த புது ஜிமிக்கிக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி ஜிமிக்கி மட்டும்தான் வாங்கினேன். ஜிஆர்டிலே வாங்கின ஜிமிக்கின்றதால அவங்க உருக்கியெல்லாம் ஒன்றும் தட்டலை. ஜஸ்ட்டு ஆளுக்கு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு வேல்யூ போட்டு தந்தாங்க. அதை கொடுத்துட்டு இந்த ஜிமிக்கி வாங்கிட்டேன். அப்புறம் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கினேன். இது எப்போவும் அவங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கும்ல, அவங்க ஜுவல் வாங்குறப்போ இதை கொடுத்துட்டு அன்னைக்கு ரேட்டுக்கு கொடுத்து மாற்றிட்டு வாங்கிக்கலாம். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டைமில். நெக்ஸ்ட்டு பையனுக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு சில்வர் ஸ்பூன் வாங்கினேன். 2 ஸ்பூன் பார்த்தேன். ரொம்ப லென்த்தாக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு மீடியம் லென்த்தில் ஒரு சின்ன ஸ்பூனே வாங்கிக்கிட்டேன். 700 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த ஸ்பூன். கிட்ஸ்க்கு வாங்குறப்போ ஷார்ப்பு எட்ஜஸ்லாம் இல்லாமல் கையில் அறுக்காமல் இருக்கான்னு நல்லா தடவி பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்குறப்பையும் நல்லா முழுன்னு இருக்கான்னு ஸ்கின்னில் கூட கொஞ்சம் நல்லா தேய்ச்சி பார்த்துட்டே வாங்கிக்கோங்க. அப்போ தான் அதை நல்லா யூஸ் பண்ண முடியும் நம்ம. இது ஆல்ரெடி முன்னாடி வாங்கின சில்வர் பவுல். இதுக்கு தான் இந்த ஸ்பூன் வாங்கினேன். இந்த பவுலுக்கு இது கரெக்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பையனுக்கு போட்டிருந்த தண்டை ரொம்ப சின்னதாயிடுச்சு. ஸோ அவனுக்கு கொலுசு வாங்கினோம். அவனே சூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். நிறைய கொலுசு பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தான். கீழே விழுந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டேபிளில் காலை தூக்கவே இல்லை, அப்படியே ஊன மாதிரியே நின்றுட்டு இருந்தான். இந்த கொலுசு தான் அவனுக்காக வாங்கினோம். அப்புறம் கிஃப்டாக ஒரு ஃப்ரை பேனும் குக்கரும் தந்தாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த சீட்டுக்கு என்ன ஐட்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கு மந்த்லி எவ்வளோ கட்டினா சரியாக வரும்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க ஓரளவு கோல்டு கிராமுக்கு ரேட்டு ஏறுறதை பொறுத்து இத்தனை கிராம் வாங்க இவ்வளோ மந்த்லி சீட்டு போட வேண்டியிருக்கும் அந்த மாதிரி நமக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை பொறுத்து நாம் கட்டிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே. அப்படியே நம்ம கட்டுற அமௌண்ட்டு 50% வேஸ்டேஜ் இல்லாத மாதிரி கிராமாக சேர்கிற மாதிரி ஒரு ஸ்கீமை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வாங்கின ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான். சில்வர் பவுல், சில்வர் ஸ்பூன், பையனுக்கு கொலுசு. பொதுவாக குழந்தைங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக முத்து வச்சு தான் வாங்குவாங்க. ஆனால் நான் இப்படி தான் வாங்குவேன். பொண்ணுக்கும் இப்படி தான் வாங்கினேன். ஏன்னா அவங்கள குளிப்பாட்டுறப்போ அந்த கால் துடைக்கிறப்ப இந்த கொலுசு எல்லாம் கம்ப்ளீட்டாக துடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் நிறைய முத்து வச்சு வாங்கினா. ஸோ கால் ஈரமாக இருக்கும். வின்டர் டைமில் அவங்களுக்கு குளிரும். அதனால் இந்த மாதிரி தான் நான் எப்போதும் வாங்குவேன். இதுலேயே ஒரு இதில் 6 முத்து வச்சு நிறைய முத்து வச்ச மாதிரி நல்லாவே சத்தம் ஜல் ஜல்னு கேட்குது. நெக்ஸ்ட்டு ஜிமிக்கி நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது கேரளா மாடல் ஜிமிக்கி. இது சூஸ் பண்ணுறதுக்கு 2 ரீசன். ஒன்று, கேரளா மாடல் ஜுவலுக்கு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். அப்புறம் இந்த ஜிமிக்கியில் அந்த செயின் பார்த்திங்கன்னா சின்ன செயினாக இல்லாமல் பேக் செயின், நம்ம நெக்லஸில் இருக்கிற பேக் செயின் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக 3 பேக் செயின் இருக்குது. ஸோ இது நமக்கு அந்து போகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா ஆரம் அப்புறம் நெக்லஸில் இருக்கிற பேக் செயின்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிட்டான
8 பவுன் 10 பவுன் வெயிட்டான ஆரோ நெக்லஸை கூட நமக்கு தாங்கும் இந்த பேக் செயின். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுனால தான் இந்த ஜிமிக்கி நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா என்னோடய பழைய ஜிமிக்கியில் வந்த கம்ப்ளைண்ட்டே அதுதான், அடிக்கடி அருந்து போயிட்டே இருந்தது. ஸோ இந்த வாட்டி சூஸ் பண்ணுறப்போ அருந்து போகக்கூடாது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டாக வச்சு ஜிமிக்கியை தேடினேன். பாருங்கள், இந்த ஜிமிக்கி பார்க்க லுக் வைஸும் ரொம்ப அழகாக இருக்குது. விரிஞ்ச மல்லிகைப்பூ மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஜிமிக்கி மட்டும் 1 பவுன் கிட்ட வந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி அடக்கமாக இருந்தாலும் கட்டியாக உறுதியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் பார்ப்பேன். அப்போ தான் நல்ல லைஃப் வரும். ஏன்னா அடிக்கடி ஜுவல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் வேஸ்டேஜை நம்ம வேஸ்ட்டாக கொடுத்துட்டே இருக்க வேண்டி வரும்ல. அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இதை சூஸ் பண்ணேன். 3வது விஷயம் என்னென்னா, இந்த ஜிமிக்கியை இந்த மாதிரி லாங்காகவும் போட்டுக்கலாம், நீளமாக தொங்க விட்டுக்கிற மாதிரி. அப்போ ஜிமிக்கி நல்ல பார்வையாக பெருசாக தெரியும். இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக ஷார்ட்டாகவும் 2 செயின் சேர்த்து கம்மலில் மாட்டி கூட கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இந்த பெனிஃபிட் இந்த மாடலில் இருக்குது. லுக் வைஸ் இந்த ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பர்சனலி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்மலை முன்னாடியே சொன்ன மாதிரி பழைய ஜிமிக்கியில் உள்ளதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஜிஆர்டியில் வாங்கினது தான். கம்மல் ஏன் கொடுக்கலன்னா, இந்த ஜிமிக்கியோட அந்த கம்மல் நான் முன்னாடி சொன்னல 2 கிராம் தான். ஸோ 1 பவுன் ஜிமிக்கிக்கு 2 கிராம் கம்மல் செட் ஆகாது அப்படின்றதுனால தான். மோரோவர் வேஸ்டேஜும் வேறு அந்த கம்மலுக்கு சேர்த்து பே பண்ண வேண்டியிருந்தால் நான் பழைய கம்மலை வச்சுக்கிட்டேன். இதே கொஞ்சம் நம்ம பாலிஷ் பண்ணிட்டா இந்த ஜிமிக்கிக்கு நல்லாவே மேட்சாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சில்வர் ஸ்டட்டு வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கோல்டு ஸ்டட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால. கொலுசு 5.5 இன்ச்சுக்கு வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். கரெக்டாக இருந்தது இந்த சைஸ் அவனுக்கு. கிஃப்டையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. 5 லிட்டர் குக்கர் ட்வின் பேட்ஸில் உள்ளதை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஃப்ரை பேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ட்வின் பேட்ஸில் உள்ளதே கொடுத்துருந்தாங்க. ட்வின் பேட்ஸ் யூஸ்வலி எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். வெஜிடபிள் பீலர் அப்புறம் மேஷர் எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும். பேன் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பேன் ஓரளவு வெயிட்டாக இருக்குது. பொரியல் பண்ணுறதுக்கு, கட்லெட் ஃப்ரை பண்ண, ஆம்லெட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ப்ரெட் டோஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு குக்கர் நான் காட்டுறேன். குக்கர் நல்லா செம்ம வெயிட்டாக நல்லா இருந்தது. டஸ்டிஸ்டெல்லாம் இல்லாமல் சூப்பர் க்ளீனாக 5 லிட்டர் குக்கர் கொடுத்துருக்காங்க. 3 லிட்டர் அப்புறம் 10 லிட்டர் குக்கர் தான் இருக்குது என்கிட்ட. ஸோ 5 லிட்டர் இல்லைன்னு தான் இதை நான் கேட்டு வாங்கினேன். இதெல்லாம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த சேவிங்ஸில் வாங்கின சின்ன சின்ன பொருட்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ மறுபடியும் நீங்கள் என்றைக்காவது இந்த வீடியோ பார்க்கணுன்னா உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போயிட்டு லைக் வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய கோல்டு சில்வர் சேவிங்ஸ் அப்புறம் பர்ச்சேஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ. Okay.